வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தகயா மீதான தாக்குதலின் பொறுப்பை இந்தியாவின் முஜாஹிதீன் அமைப்பு கூறியது. அடுத்த தாக்குதல் மும்பை என அச்சுறுத்தல். இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பிற்கு தயார். வடமாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிடுவதாக தயா மாஸ்டர் தெரிவிப்பு. யுத்தத்தினால் இலங்கைக்கு ஏற்பட்ட காயங்களை சுகப்படுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என மலாவி விவசாயிகள் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அதிக மழை பெய்ததை அடுத்து நுவரெலியா வட்டவழி பகுதியில் ஏற்பட்ட வெள்ள நிலைமையினால் 25 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்தமையினால் ஹட்டன் நுவரெலியா வீதியூடான வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டிருந்ததாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்தார். இதேவேளை புத்தளம் முதல் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் தென்மேற்கு திசையில் மணிக்கு சுமார் 80 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக அந்த கடற்பிரதேசங்களில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆபத்தாக அமையலாம் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 36 மணித்தலங்களுக்கு இந்த நிலைமை நீடிக்கக்கூடிய சாத்தியம் தென்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள ஆழ்கடல் பிரதேசத்திலும் இன்று தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்றானது சற்று பலமாக வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது புத்தளம் முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசலாம். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பகுதிகள் கொந்தளிப்பாகவும் அங்கு காற்றும் பலமாக வீசுவதனால் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அண்மையில் புத்தகயா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பான நிழற்படங்களே இவை. இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய இந்திய முஹாஜிதீன் இயக்கம் தமது அடுத்த இலக்கு மும்பை நகரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்விட்டர் இணையதளம் மூலம் அந்த இயக்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அடுத்த தாக்குதலுக்கு இன்னும் 7 நாட்களே உள்ளதாக குறிப்பிட்டுள்ள இந்திய முஹஜதன் இயக்கம் முடியுமானால் அதனை தடுத்து நிறுத்துமாறு இந்திய அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கனடாவை தளமாக கொண்ட குறித்த ட்விட்டர் இணையதள உரிமையாளர் தொடர்பில் இந்திய மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதேவேளை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பட்டினா போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நால்வரும் சாட்சியங்கள் இல்லாமையினால் மீண்டும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் என இந்திய செய்தி சேவையொன்று தெரிவிக்கின்றது. புத்தகயாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து பீகார் மாநில அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்திய மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயா விகாரை வளாகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வெடிச்சம்பவங்களில் திபெத் மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 2 தேரர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த புத்தகயா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி, உள்விவகார அமைச்சர் சுஷில்குமார் சிந்தி ஆகியோர் சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். புத்தகயா வளாகத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளை அடுத்தே இவர்கள் இந்த விஜயத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறான வெடிச்சம்பவங்கள் குறித்து நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் மாநில போலீசாருடன் மேலும் சில குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தேசிய மட்டத்தில் விசாரணைகளை நடத்துமாறு பீகார் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதுடன் நேற்றிரவு முதல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. உரிய தகவல்களை அடிப்படையாக வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும்.
அவ்வாறு செய்வதன் மூலமே சந்தேக நபர்களை கைது செய்ய முடியும். அவசரமாக அவர்களை கைது செய்வதனை விட நன்கு ஆராய்ந்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம். இலங்கை 8% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டுமாயின் ஆசிய வலயத்தில் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற மாநாடொன்றில் நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலயத்தின் பணிப்பாளர் அனுப் சிங் இதனை குறிப்பிட்டார். இலங்கை வர்த்தக சம்மேளனம் 14வது தடவையாகவும் ஏற்பாடு செய்திருந்த இலங்கை வர்த்தக மாநாடு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. நிகழ்வின் பிரதம உரையை ஆசிய மற்றும் பசிபிக் வலயத்தின் பணிப்பாளர் அனுப் சிங் ஆற்றினார். The trade with East Asia is particularly small. இலங்கை கிழக்காசியாவுடன் செய்து கொள்ளும் கொடுக்கல் வாங்கல் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவை. இலங்கை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் வலய நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கை தீர்வு வரி கொள்கை சாதாரண ஒரு பெருமானத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த வலயத்துடன் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்கள் தளர்த்தப்பட வேண்டும். It's all part of how to make trade orientation, trade liberalization. I mean, Sri Lanka is one of the few countries in the world which has free trade agreements. இந்தியா, சீனா, பாகிஸ்தான் போன்ற வலயத்தில் உள்ள பிரபல நாடுகளை போன்று சுதந்திர வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நாடுகளில் இலங்கையும் உள்ளது. இந்தியா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளோடு நாம் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளோம். இந்தியா மற்றும் சீனாவுடனான வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் உரிய முறையில் செயற்பட்டால் நமக்கு பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். அதேபோன்று அபிவிருத்தி பொருளாதாரத்தில் தங்கியிருப்பதன் மூலம் அதிலிருந்து விடுபட முடியும். நாம் இது குறித்து அவதானம் செலுத்துகிறோமா? இது மிகவும் முக்கியமான விடயமாகும். The advanced economies. So, are we looking at these strategies? This is absolutely vital. அரசியல் ஆய்வாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்ட இந்த பொருளாதார மாநாடு நாளையுடன் நிறைவடைய உள்ளது. கேபிஎம் தமிழினியும் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தயா மாஸ்டர் என்று அழைக்கப்படும் வேலாயுதம் தயாநிதி குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். தங்களை போன்ற சக போராளிகளான கேபி மற்றும் தமிழினி ஆகியோரும் இணைந்து அரசியலில் போட்டியிடுவதாக கூறப்பட்டது. அதாவது தாங்கள் போராளிகள் நலன்களுக்காக கொடுப்பதற்காகத்தான் சுதந்திர கட்சியில் இணைந்து போட்டியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கேபி தமிழினி போன்றவர்களும் அரசியல் களத்தில் குறிப்பதாக அன்னை காலங்களில் ஊடகங்கள் செய்தி வெளியாகின்றது. நீங்கள் பழைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். புது செய்தி வந்தெடுத்து அவர்கள் தரும் கண்டஸ் பண்ண இல்லை என்று சொல்லி, ஆனால் அவர்கள் இக்கட்டத்திலேயும் சொல்ல இல்லையே நாங்கள் போட்டியிடுறோம் என்று. தமிழினியோ அல்லது கேபியோ சொல்ல இல்லையே நாங்கள் போட்டியிடுறோம் என்று. எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாகவும் தயா மாஸ்டர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபை தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றேன். இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், போரினால் பாதிக்கப்பட்ட போராளிகள், சிறையிலே இருக்கின்ற உறுப்பினர்கள், இவர்களின் நலனை முன்னிட்டு வடமாகாணத்தின் மாற்றமின்றி வடமாகாணத்தின் அபிவிருத்தியை கருத்தில் எடுத்து நான் இந்த களத்திலே அரசாங்கத்துடன் சேர்ந்தாதான் இதை செய்யலாம் என்ற நோக்கத்துடன் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டியிடுகின்றேன். நாங்கள் அரசாங்கத்தை செய்யுங்கோ என்று சொல்ல வேண்டிய ஒரு அதிகாரத்தை பெற்றுவிட்டேன் என்றால் அதை செய்ய இணங்கி போறதில்லை. நாங்கள் அரசாங்கத்தை இணங்குகின்ற நடவடிக்கையில தான் நாங்கள் இணங்கி செய்து அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். யுத்தத்தினால் இலங்கைக்கு ஏற்பட்ட காயங்களை சுகப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயின் அதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என மலாவி உயர்ஸ்தானிகர் கலாநிதி பெர்க்ஸ் லிகோயா தெரிவித்தார். நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட சேவையொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். There is no reason why to my knowledge, any African இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை ஆப்பிரிக்க நாடுகள் புறக்கணிக்காது என்று நான் நினைக்கிறேன். இலங்கை ஜனாதிபதிக்கு வழங்குவதற்காக மலாவி ஜனாதிபதியின் செய்தி ஒன்றை எடுத்து வந்தேன். 26 வருடங்களாக நடைபெற்ற யுத்தத்தின் பின்னர் நாட்டை கட்டியெழுப்புவது மிகவும் சிரமமான விடயம் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாட்டை கட்டியெழுப்ப அனைவரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் ஏற்பட்ட காயங்களை சுகப்படுத்த குறிப்பிட்ட சில காலம் செல்லும். People don't realize that Sri Lanka has had a difficult past of war
more than 26 years of war, and to rebuild a country is not an easy. பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சுமார் 40 லட்சத்திற்கும் அதிக பெறுமதியுடைய தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களில் 2 களவாடப்பட்ட தங்க ஆபரணங்களை வங்கியொன்றில் அடகு வைப்பதற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஏனைய 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த கொள்ளைச் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் மேற்கொண்டிருந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று பிற்பகல் கைவிடப்பட்டுள்ளது. இந்த மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வாக்குறுதி அளித்துள்ளதை அடுத்து மீனவர்களின் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்தார். அமைச்சரின் வாக்குறுதியை மாவட்ட மீனவர் சமாச பிரதிநிதிகளிடம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் எழுத்து மூலம் இன்று பிற்பகல் கையளித்துள்ளார். அனுமதியின்றி முல்லைத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற வெளிமாவட்ட மீனவர்களை வெளியேற்றுதல், தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகளை இல்லாதொழித்தல், உள்ளூர் கரைவலை மீனவர்களுக்கு தொழிலுக்கான நிரந்தர அனுமதி பத்திரம் வழங்குதல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாவட்ட மீனவர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.